வார்த்தையா தாங்க அப்படி சொல்லும் போது ஆண்டவர் தந்த வார்த்தை தான் சுக வாழ்வு. சுக வாழ்வு. நேற்று இந்த வார்த்தையை கொஞ்ச நேரம் இந்த சுக வாழ்வுங்கிற வார்த்தையை எடுத்து வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசுற வார்த்தை, உன் பிள்ளைங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நீ விரும்புற, நல்லா இருக்கணும். நம்ம சுக வாழ்வுலாம் சொல்ல மாட்டோம். நம்ம எப்படி சொல்லுவோம் தெரியுமா? நல்லா இருக்கணும். பொல்லாதவர்களாகிய நீங்களே. அல்லேலூயா. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆரோனுடைய கோலை துளிர்விட வைத்தவர். 40 வருஷம் அந்த கோலும் வனாந்திரத்தில் தான் கூடவே இருந்தது. ஆண்டவர் இதெல்லாம் அடையாளமாய் காண்பிக்கிறார். ஆமா, என்னுடைய 40 வருட வனாந்திர வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து என்னுடைய சுக வாழ்வை துளிர்விட பண்ண போகிறார். நம்புறவங்க எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் சுக வாழ்வை விரும்புகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் சுக வாழ்வை விரும்புகிற கர்த்தர். சத்தமா அறிக்கை பண்ணுங்க, என் சுக வாழ்வை விரும்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சுக வாழ்வு.